ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் படம் வந்து நாளைக்கு ரிலீஸாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ, பட் ரிவ்யூ வீடியோ கிடையாது. ஏன்னா நாளைக்கு தான் படமே ரிலீஸு. ஸோ இதில் எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்றது இவ்வளோ இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாம் மட்டும்தான் வெயிட் பண்ணுறோம் போலன்னு பார்த்தா உண்மையிலேயே இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது. ஸ்க்ரீனும் கிட்டத்தட்ட இந்த வாரம் ஓப்பனிங்லேருந்து திங்கக்கிழமையிலேருந்தே ஒவ்வொரு தேட்டர்லையா ஒவ்வொரு ஷோவாக போட ஆரம்பித்தாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சு டிக்கெட்டுகள். ஒரு சிலதெல்லாம் புக்கே ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இந்த வீடியோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எதனால் இவ்வளோ எக்ஸைட்டிங்னு கேட்டிங்கன்னா, சேலமில் அனிமேஷன் படத்துக்கே அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்காது. ஏன்னா லாஸ்ட்டாக ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் படம் வந்துச்சு இல்லை, அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 2 தேட்டர்லேயே நம்ம தான் ஓடிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு பார்த்துருங்கடா பேர பிள்ளைகளான்ற பேர் தான் அந்த படத்துக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போட்டதேன். ஆனால் இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் இருக்குல்ல, உண்மையிலே எதிர்பாராததான் பயங்கரமாக புக்கிங் போயிட்டுருக்கு. அதுவும் திங்கக்கிழமே புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதில் போடுறேன் பாருங்கள். இதுவரைக்கும் ஒரு படம்ன்றது வந்து சேலமில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு படம் 2 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஹாலிவுட் படமாக இருந்தால் தமிழ், இங்கிலீஷ் ரிலீஸ் ஆகும். ஆனால் 3 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிற ஒரே படம் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாமல் ரிலீஸ் ஆகிருக்கலாம், இது மட்டும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஜாப்பனீஸ், இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜ்லேயுமே அதுவும் சேலம் ரிலீஸ் ஆகுது. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, ஒரு சில தேட்டர்கள்லாம் ஹாலிவுட் படமே போட மாட்டாங்க, ஆனால் அந்த தேட்டர்லாம் இந்த படத்தை போட்டிருக்காங்க. அதனாலாம் நினைக்கும் போது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஹாலிவுட் படமே ஒரு மெயின் ஹாலிவுட் படமாக தான் எங்கள் ஊர் ராஜம் தேட்டர் இருக்குது, அதில் போடுவாங்க. ஆனால் இதில் வந்து தமிழும் சரி ஜாப்பனீஸ்லையும் சரி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே புக்கிங் போயிட்டுருக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக மதராசி பார்க்கும்போது உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், இங்கெல்லாம் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டாங்க. நாளைக்கு வந்து தமிழில் ஒரு ஷோ ரிலீஸ் ஆகுது, அதாவது 2 மணி ஷோ, அதாவது இங்கே ராஜமில். மற்றபடி எஸ்பிஆர்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. அங்கே தான் எஸ்பிஆர்லேயும் இதுலேயும் தான் ராக்ஸ்லேயும் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மட்டுமே 4 ஷோ 4 தேட்டரில் ஓடிட்டுருக்கு. அதுவே ஜாப்பனீஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2, 4, 6, 7, 8, 9, 10 ஷோ நாளைக்கு மட்டுமே 10 ஷோ ஓடுது. அதாவது ஜாப்பனீஸில் மட்டும். இது ஏன் இவ்வளோ எக்ஸைட்டிங்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, நாளைக்கு வந்து இதே டைமிங்கில் தணல்னு நம்ம இவர் அதர்வா நடித்த படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு இருக்கிற ஷோவை விட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 அதவா நடித்த தணல் படம் வந்து ஒரு 11 ஷோ ஓடுது. டீமன் ஸ்லேயர் நாளைக்கு மட்டுமே 15 ஷோ ஓடுது. அதுவும் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பீக்கில் போயிட்டுருக்கு. நம்ம இதுக்கெல்லாம் புக்கிங் ஆகிட்டுருக்குமானே தெரியல. ஸோ இது வந்து அது கம்மியாக போயிட்டுருக்கு, இது அதிகமாக போயிட்டுருக்குன்னு இல்லை, ஒரு அனிமேக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு அனிமேஷன் படம் சரியாக பார்க்குறதுக்கு இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்தேன். நான் மட்டும் தனியாக உட்காந்து புலம்பி வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அனிமே பீக்கில் போயிட்டு இப்போ இந்தளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கும் போது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஜஸ்ட்டு படம் போடுறது மட்டும் கிடையாது, அதுக்கு ரசிகர்கள் வர்றதுமே மேட்ரு. ஏன்னா இதில் ஜாப்பனீஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய இதில் ஆரஞ்சாகவே ஆயிடுச்சு. புக்கிங் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ராக்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் பெரிய ஸ்க்ரீனில் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா சேலமில் அனிமே போட்டாங்கன்னா இதில் போடுவாங்க, ஐநாக்ஸில் போடுவாங்க. அதுவும் சின்ன ஸ்க்ரீனு, அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு சில படங்கள் நல்லாயிருக்கும், ஒரு சில படங்கள் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ தலையெழுத்து அந்த ஸ்க்ரீனில் தான் பார்த்தாகணும் போலன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐநாக்ஸு தேட்ரு. அதில் வந்து அந்த சின்ன ஸ்க்ரீனில் வழக்கம் போலவே எவனை திருந்தலமாமான்ற மாதிரி சின்ன ஸ்க்ரீனில் தான் இறக்கியிருக்கான். ஐநாக்ஸ்காரங்களே ஷாக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன வழக்கமாக நாம் மட்டும் தான் இருக்கும், ஆனால் இந்த தடவை எல்லாரும் இறக்கியிருக்காங்க. வெறித்தனமாக போயிட்டுருக்கேன்ற மாதிரி தான் இருக்குது. அனைத்து தேட்டர்லேயும் இறக்கியிருக்காங்க. ஸோ எந்த சைடு போனாலுமே டீமன் ஸ்லேயர் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இந்த படத்துக்கெல்லாம் கம்மி டிக்கெட்டில் போகணுமா ராஜமுக்கு போ, இல்லை பெரிய தேட்டருக்கு போகணுமா ராக்ஸ்க்கு போன்ற அளவுக்கு அனைத்து வகையான பட்ஜெட் தேட்டர்களையுமே இறக்கியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் நாம் படத்தை வந்து சாட்டர்டே இல்லைனா சண்டே தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே பார்க்கலாமான்ற யோசனை இருக்குது.
ஏன்னா சப்டைட்டில் வேறு படிச்சுட்டு இருக்கணும்ல. என்ன தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு இதெல்லாமே ஜாப்பனீஸில் பார்த்தா தான் அந்த ஒரிஜினல் இது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துறேன். அதுக்கப்புறம் வேணால் ஜாப்பனீஸில் இது பார்க்குறதுனா பார்க்குறேன். பார்ப்போம். சாட்டர்டே சண்டே தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ பார்த்துட்டா கண்டிப்பாக ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். சீரியஸாக லாஸ்ட் சீசனோட எண்டிங்கே ஒரு செம்ம பீக்கான மூமெண்ட்டில் தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுதோ, ஜஸ்ட்டு நம்ம இதில் தான் கிரன்ச்சிரோவில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்லாம் மொபைலில் கிரன்ச்சிரோவில் பார்ப்போம், இல்லைன்னா பிசியில் பார்ப்போம், அந்தளவுக்கு தான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லா தேட்டர்லையும் இறக்குவாங்கன்னு நான் சற்றும் சிந்தித்து கூட பார்க்கவில்லை. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. வேற என்ன, இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்ருந்தீங்க? உங்கள் ஊரில் இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டலுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிவ்யூவில் சந்திப்போம். பை. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.